ஊழியம் செய்ய ஆண்டவர் அழைத்தார். அதன் பிறகு என்னுடைய சகோதரி பல விதங்களிலே என்னோட ஆற்றி தேற்றி கஷ்டமான சூழ்நிலைகளிலே என்னோடு கூட இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லி பின்னால் அமைதியாக இருப்பார்கள், அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் என்னை தாழ்த்தி தேற்றுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாக எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் என்னுடைய சகோதரி தான். கிறிஸ்துவஸ் ட்ரைனிங் காலேஜிலே ஆசிரியை பயிற்சி படித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரை பற்றி அவர்கள் அறிந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் சின்ன பிள்ளை, ஒரு 12 வயசு இருக்கும். அக்கா கூப்பிட்டு வா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணலாம், தனியாக இருக்க யாரும் இல்லை, ஜெபம் பண்ணலாம் வா கூப்பிட்டாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது. நான் பாதி ஜபத்திலே சிறுக்கி தெரியாமல் விட்டு விட்டேன். அக்கா எனக்கு அடிமை பண்ணாங்க. அப்படியாக எனக்கு அதிக நேரத்தில் ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுத்து ஆரம்ப நாட்களிலே ஆற்றி தேற்றியது என் அருமை சகோதரி தான். அப்படியாக அமைதியாக இருந்தாலும் பின்னால் இருந்து ஜபத்தில் எங்களை தாங்குவார்கள். பல கஷ்டங்கள் துன்பங்கள் ஊழியத்தில் வரும்பொழுது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் அக்காவும் சரி, என்னுடைய பிரதர் மிஸ்டர் ஜார்ஜ் அவர்களும் சரி, 2 பேரும் எங்களை தாங்குவார்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாம் சரியாயிடும் என்று சொல்வார்கள். என்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் ஊழியத்தில் நாங்கள் அடிக்கடி வெளியூருக்கு செல்லும்போது அவர்கள் தான் பார்த்து கொள்வார். பிள்ளைகள் 2 பேரும் சொல்வார், பெரியமா வீட்டுக்கு போகிறதுன்னா சந்தோஷம் என்று போய்விடுவார். என்னுடைய சகோதரர் ஜார்ஜ் அவர்களும் அப்படியே எனக்கு உதவி செய்வார். இப்படி குடும்பத்தின் மக்கள் எனக்கு ஆறுதலாக இருந்தார்கள். அதில் முக்கியமானது என்னுடைய சகோதரி எப்பொழுதும் என்னை ஆற்றி தேற்றி ஆண்டவருடைய ஊழியத்தை தைரியமாக நாங்கள் எல்லாம் பின்னால் இருக்கிறோம் என்று என்னை தைரியப்படுத்துவார்கள். கடைசியில் கூட என்னுடைய பிறந்த நாளுக்கு சமீபத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி வந்த பொழுது நான் போன பொழுது பொதுவாக 11 மணிக்கு சாப்பிடுவார்கள் மதியான உணவு. ஆனால் எனக்காக காத்திருந்து 12 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் என்னோடு சேர்ந்து அன்போடு சாப்பிட்டார்கள். ஆனால் மிக குறைவான நாட்களே கர்த்தருடைய ராஜ்யம் ஆண்டவர் அழைத்து கொண்டார். அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கைக்காக கர்த்தரை கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து எல்லாரையும் குடும்பத்தின் மக்களையும் ஆண்டவருக்கென்று நாங்கள் உண்மை மொத்தமாக உழைக்க நிச்சயமாக பருவத்திலிருந்து எல்லா உறவினர்களோடு சேர்ந்து எங்களை தாங்குவார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். கர்த்தரை தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய பிடிப்பிலே பலப்படுத்தி அவருடைய சந்தோஷத்திற்காக நாங்கள் எல்லாரும் பயபக்தியோடு உழைக்க கர்த்தர் பலமாக எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன்.